ஹாய் 45 இயர்ஸ்ல ஹேர் லாஸ் ஆகும்னு சொல்றவங்களை விட 25 இயர்ஸ்ல எனக்கு ஹேர் லாஸ் ஆகும்னு சொல்றவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க. இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஹேர் லாஸ். நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஹேர் கூட ரொம்பவே கனெக்ட் ஆயிருவோம். அண்ட் பசங்களுக்கு ரொம்பவே ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல நின்னாலுமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கை வந்துட்டு ஹேர்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அது ஒரு பழக்கமாவே ஆயிருக்கும். ஸோ நமக்கு ஹேர் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஏன் நீ ஃபேஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ், நானுமே ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் சில விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணனால என்னால் வந்துட்டு அதுலேருந்து வெளியில வர முடிஞ்சு. அண்ட் இப்போ என்னோட ஹேர் வந்துட்டு ஹெல்தியா இருக்கு. ஸோ என்ன விஷயம் நான் பண்ணி என்னோட ஹேர் வந்துட்டு ஹெல்தியா மாத்தினேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹேர் லாஸ் ஆகக்கூடாதுன்னா ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறீங்க, இல்லை ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினீங்கனாலுமே அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு அப்படியே இருக்கும். இல்லைனா வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதே தான் இங்கேயுமே ஹேர் ஹெல்தியாக இருக்கணும், ஹேர் லாஸ் ஆகக்கூடாதுன்னா ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஒரு ஹேர் கேர் ரொட்டீன்ங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் என்னோட ஹேர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ என்னோட ஹேர் கேர் ரொட்டீனா ஒரு 7 செக்மெண்ட்டாக இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹேர். ஸோ உங்களோட ஹேரில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கா, இல்லை வந்துட்டு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கா, ஃப்ரிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ஒன், கிளென்சிங். உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்துட்டு கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஹேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப மைல்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் எப்படி ப்ராப்பரா ஹேர் வாஷ் பண்றேன்னு சொல்றேன். உங்களோட ஹேரை ப்ராப்பரா வெட் பண்ணிட்டு அண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஷாம்புங்கிறது உங்களோட ஸ்கேல்ப்பை கிளீன் பண்றதுக்கு. ஸோ ப்ராப்பரா ஷாம்பு அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரா கிளென்ஸ் பண்றதுனால உங்களோட ஸ்கேல்ப் வந்துட்டு கிளீனா இருக்கும். ஸோ தட் உங்களோட ஹேர் வந்துட்டு ஹெல்தியாகவும் இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், கண்டிஷனிங். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போலாம் நீங்க ஷாம்பு பண்றீங்களோ அப்போலாம் கண்டிஷனிங் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஷாம்பு உங்களோட ஹேர்ல இருக்கிற எல்லா ஆயிலுமே எடுத்துரும். ஸோ தட் உங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா மாறிடும். ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால தான் கண்டிஷனிங், ஷாம்பு பண்ணோன்னே கண்டிஷனிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் உங்களோட ஹேர் வந்துட்டு ஹெல்தியாகவும் நரிஷ்டாகவும் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்படி கண்டிஷனர் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஷாம்புங்கிறது உங்களோட ஸ்கேல்ப்பை கிளீன் பண்ணுறதுக்கு, அண்ட் கண்டிஷனர் வந்துட்டு உங்களோட ஹேரோட மிட் அண்ட் எண்டில் வந்துட்டு படுற மாதிரி ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டு லீவ் இட் ஃபார் 2 to 3 minutes. அண்ட் அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு உங்களோட ஹேர் வந்துட்டு ப்ராப்பரா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஹேர் வந்துட்டு நரிஷ்டா, அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியாகவும் அண்ட் உங்களோட ஹேர் வந்துட்டு ஈஸியாக மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன், ஆயிலிங். ரொம்ப ஒரு ட்ரெடிஷனலான மெத்தட். பட் இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு ஆயில்லாம் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆயிலிங் வந்துட்டு ஒரு மேஜரான பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் எப்படி ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆயிலிங் யூஸ் பண்ணுவேன்னா, ஆயில் வந்துட்டு ஸ்லைட்டா வார்ம் பண்ணி அதை வந்துட்டு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி ஒரு 3 to 4 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 hour வந்துட்டு அப்படியே விட்டுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல ஆயிலிங் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஆயிலிங் வந்துட்டு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல வீக்லி 2 to 3 times இருக்கும். ஸோ ஆயிலிங் பண்ற மூலமா நம்மளோட ஹேர் வந்துட்டு நரிஷ்டாவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், ஹேர் மாஸ்க். நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிருப்போம். பட் ஹேர் மாஸ்க் வந்து நம்ம பெருசா ட்ரை பண்ணாத ஒரு விஷயம். பட் ஹேர் மாஸ்க் நம்மளோட டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேரை நரிஷ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒன்ஸ் இன் அ வீக் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹெல்தியான ஹேருக்கு. ஸோ ஒரு ஹேர் மாஸ்க்கை நம்மளால வீட்லயே பண்ண முடியும். ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஒரு ஷார்ட்ஸா அப்லோட் பண்றேன். ஹேர் மாஸ்க்கை ப்ராப்பரா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு 30 minutes விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மைல்ட் ஷாம்பு மூலியமா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ற மூலியமா உங்களோட ஹேர் வந்துட்டு ஹெல்தியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிக்ஸ்த் ஒன், ட்ரையிங் அண்ட் ஸ்டைலிங். நம்ம எல்லாருமே அதிகமா ஹேர் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை அவாய்ட் பண்ண பாருங்க. நேச்சுரல் ஏர்லேயே வந்துட்டு ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ண பாருங்க. இல்லை எனக்கு ரொம்ப தேவைப்படுற டைம் ஆச்சுன்னா அப்போ ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்போலாம் ஹீட் வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்றீங்களோ அப்போலாம் வந்துட்டு ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் வாங்க முடியல, அஃபோர்ட் பண்ண முடியலன்னா ஆயில் கூட நீங்க லைட்டா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ட்ரையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெட்டான ஹேர்ல வந்துட்டு கோம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், ஹேர் கோம் பண்ணும்போது ஒயிட் டூத் இருக்கிற கோம்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் ஹேர் பிரேக்கேஜ் ஆகாம ஹெல்தியா வச்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், 6 to 8 weeks ஒன்ஸ் வந்துட்டு ஹேரை ப்ராப்பரா ட்ரிம் பண்ணுங்க. ஸோ தட் அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எதுவுமே வராம இருக்கும். அண்ட் ப்ராப்பரான டயட் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் சன்னுக்கு அதிகமா எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னா கேப் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட ஹேர் வந்துட்டு ஹெல்தி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோட ஹேர் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கு. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு உங்களுக்கு தோணலாம். இதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலுமே ஒரு ஹெல்தியான ஹேர் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So see you in the next video. Bye.